ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தமிழ் அரசியல் கைதியாக சிறையிலே வாழ விதிக்கப்பட்டிருந்தேன். அவர் எப்பொழுது சந்தித்தாலும் சிறைக்குள் இருப்பவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அதற்கான பணிகளை செய்ய வேண்டும், யார் யாரையெல்லாம் சந்திக்க முடியுமோ அவர்களையெல்லாம் சந்தித்து அந்த விடயங்களை எல்லாம் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பவர். தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை வேணவாக்கள், வலிகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தவிப்புகள், விடுதலை வாக்குறுதிகள் என்று பல விடயங்கள் உட்பட ஒரு மனித நேயம் கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அந்த தேசிய பத்திரிகை எழுதிய அந்த கட்டுரைகளின் தொகுப்பாகவே இந்த திருவேறும் கைவிலங்கு காணப்படுகிறது. விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களுடைய நூல் ஒன்று வெளியிடப்படுகிறது. திருவேறும் கைவிலங்கு என்ற நூல் 28ஆம் தேதி பாரிஸ் மாநகரத்திலே வெளியீடு செய்யப்படுகின்றது. இந்த நூலினுடைய ஆசிரியர் விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் சதீஷ். வணக்கம் ராஜண்ணா. வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு. தங்களை இன்று சந்திப்பது என்பது உண்மையிலேயே உங்களுடைய இந்த திருவேறும் கைவிலங்கு என்ற நூல் இப்பொழுது பாரிஸ் மாநகரத்திலே வெளியீடு செய்வதற்கு எல்லா விதமான பணிகளும் நிறைவேறி இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது வெளியீடு பற்றி நீங்கள் எடுத்து கூறலாம். இந்த வெளியீட்டை எவ்வாறு நீங்கள் நடத்தப் போகின்றீர்கள், யார் யாரெல்லாம் வருகை தரப் போகின்றார்கள், இது பற்றி நீங்கள் சொல்லக்கூடியவை என்ன, இந்த நூலினுடைய உள்ளடக்கம் என்பதும் மேலோட்டமாக நீங்கள் சொன்னால் வருகை தருகின்றவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். சிறை மீண்டவர் நீங்கள் என்பதும் உண்மை. சொல்லுங்கள். நிச்சயமாக நான் தமிழ் உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் கடந்த 16 ஆண்டு காலமாக ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தமிழ் அரசியல் கைதியாக சிறையிலே வாழ விதிக்கப்பட்டிருந்தேன். அந்த காலத்திலே என்னுடைய விடுதலை உட்பட சக சிறைவாசிகளின் விடுதலை மற்றும் நலன்கள் கருதி அந்தந்த காலப்பகுதிகளிலே சிறையிலே இருந்து எங்களுடைய தீர்வின் தேடலுக்காக கட்டுரைகளை தேசிய பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் எழுதியிருந்தேன் பிணைப்பெயர்களிலே. அந்த தேசிய பத்திரிகை எழுதிய அந்த கட்டுரைகளின் தொகுப்பாகவே இந்த திருவேறும் கைவிலங்கு காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், திருவேறும் கைவிலங்கு என்கின்ற போதே அதில் பல செய்திகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக தங்களை அர்ப்பணித்து இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்கள் ஒரு மறக்கப்பட்ட பாத்திரங்களாக இருப்பது வேதனைக்குரிய விடயம். அந்த அடிப்படையிலே அவர்களது விடுதலை, அவர்களது கைகளிலே போடப்பட்ட விலங்கு துருப்பிடித்து போயிருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அந்த திருவேறும் கைவிலங்கை திறவுகோல் மூலமோ அல்லது உடைத்தோ அவர்களை மீட்க வேண்டியது எங்களது ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த வலிவேதனைகளை அந்த உறவுகளுடன் ஒன்றாக இருந்து அனுபவித்தவன் என்ற அடிப்படையிலே சிறை மீண்ட தருணத்தில் இருந்து இந்த நிமிடம் வரை அந்த கைதிகளினுடைய விடுதலைக்காக என்னாலான பணியை நான் செய்து வருகின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை ஏன், எதற்காக அவசியம், அதில் என்ன அவசரம் என்ற கேள்விகளுக்கு பதிலாக இந்த நிகழ்வு அமையும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த நூலிலே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை வேணவாக்கள், வலிகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், தவிப்புகள், விடுதலை வாக்குறுதிகள் என்று பல விடயங்கள் உட்பட சிறையிலே நடந்த படுகொலைகளினால், சிறையிலே நடந்த இயற்கை சாவுகளிலான் இந்த கைதிகளுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்கின்ற பல விடயங்களை இந்த 236 பக்கங்களுடைய திருவேறும் கைவிலங்கு செறிவாக கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த நூல் அறிமுக நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்வதன் ஊடாக இந்த கைதிகளுடைய நிலைமைகளை ஒரு மெய் ஆவணமாக, மெய் சாட்சியமாக நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய விடுதலைக்கான பயணப்பாதையை செப்பனிட்டு எமது சக உறவுகளின் விடுதலைக்கு உங்களாலான பங்களிப்பை நல்க வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பமாக இருக்கின்றது. விடுதலையாகிவிட்டேன், நான் வெளியேறிவிட்டேன், அதிலும் நான் புலம்பெயர்ந்து விட்டேன், பிரான்ஸ் நாட்டில் சுகமாக வாழுகின்றேன் என்று எண்ணாமல் தன்னோடு சிறையில் வாழ்ந்தவர்கள், தான் சிறையில் இருந்த பொழுது எவ்வகையான துன்பங்களை எல்லாம் அனுபவித்தேனோ அதே துன்பத்தை தன்னோடு சிறையில் இருக்கின்ற சக சிறை கைதிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை
தன்னுடைய ஒரு இலட்சியமாக என்றே கூறலாம். அவர் எப்பொழுது சந்தித்தாலும் சிறைக்குள் இருப்பவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அதற்கான பணிகளை செய்ய வேண்டும், யார் யாரையெல்லாம் சந்திக்க முடியுமோ அவர்களையெல்லாம் சந்தித்து அந்த விடயங்களை எல்லாம் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பவர். சிறைக்குள் இருந்து எழுதிய கட்டுரைகளை தொகுப்பாக்கி இப்பொழுது உங்கள் முன்னிலைக்கு கொண்டு வருகின்றார். இந்த நூலை நீங்கள் கையில் எடுத்து வாசிக்கின்ற பொழுது அவர் எவ்வகையான துன்பங்களை சிறைக்குள் அனுபவித்தார் என்பது மாத்திரமல்ல, இப்பொழுது இருப்பவர்களும் எவ்வகையான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு தமிழ் மகனும் கையில் எடுத்து வாசிக்க வேண்டிய ஒரு நூல் இது. இதில் எத்தனை கட்டுரைகள் அடங்கி இருக்கின்றன? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் 29 கட்டுரைகளும், 2 சிறை கடிதங்களும், 3 தமிழ் அரசியல் கைதிகளுடைய இரங்கற் செய்திகளும் அதிலே உள்ளடக்கி இருக்கின்றன. இந்த வேளையிலே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த நூல் அறிமுக நிகழ்வுக்கு வருகை தருகின்றவர்கள் உண்மையிலேயே ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு சமூக ஆர்வலர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வர முடியும். இது ஒரு சுயாதீனமாக ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய தீர்வுக்கான தேடலின் களமாகவே இந்த நூல் அறிமுக நிகழ்வு நடக்கின்றது. இது எந்த ஒரு அமைப்பு சார்ந்தோ அல்லது எந்த ஒரு கொள்கை கோட்பாடுகள் சார்ந்தோ செய்யப்படவில்லை. அந்த அடிப்படையிலே சகல தரப்பினரும், மனிதநேயம் கொண்ட சகல தரப்பினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அதன் தேவை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. இந்த நூல் அறிமுகம் என்பது திருவேறும் கைவிலங்கு நூல் அறிமுகம் நடைபெறுகின்ற மண்டபம். இது ஒரு தேவாலய மண்டபம். இலக்கம் 57, புல்வார்ட் டு பெல்வில், பரி 11, மெட்ரோ கொங்கூர் அல்லது பெல்வில். மிக சுலபமாக நீங்கள் வந்து சேரலாம். 2ஆம் இலக்க மெட்ரோ அல்லது 11ஆம் இலக்க மெட்ரோ என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே சதீஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு மனித நேயம் கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அந்த நூலை ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்கான சில விடயங்கள் இப்பொழுது இந்த நேர்முகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இது உங்களை நிச்சயமாக பாதித்திருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே தயவு செய்து உணர்வுள்ள தமிழர்கள் என்று கூறுவது கொஞ்சம் தவறானதாக இருக்கும். ஏனென்றால் எல்லோருமே உணர்வுள்ளவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே முடிந்தவரை இதற்காக நேரம் ஒதுக்கி இந்த நூலை கையில் பெற்று நீங்கள் வாசிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளைத்தான் நாங்கள் விடுக்க முடியும். மனம் இசைந்து வருகை தந்து நூலாசிரியர் அவர் தான் ஒரு சிறை கைதி என்பதை மறைத்து எங்குமே பேசுவதில்லை. அண்மையில் ஒரு விழாவிலே அவரை பேச அழைத்திருந்த பொழுது அவர் தான் சிறையில் எத்தனை ஆண்டுகள் இருந்தேன், நான் சிறை கைதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்பொழுதும் அவர் புலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே உங்களிடம் நாம் விடுக்கின்ற வேண்டுகோள், 28ஆம் தேதி மாலை நீங்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு, அறிமுக விழாவுக்கு வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்பது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சதீஷ்? நிச்சயமாக நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்ற விடயம் இதுவாகத்தான் இருக்கின்றது. நான் ஒரு குறியீடு மாத்திரமே, ஒரு பாதிக்கப்பட்ட பாத்திரத்தின் குறியீடாக இந்த நூல் அறிமுக நிகழ்வுகளே கலந்து கொண்டிருக்கின்றேன். எனது சக சிறைவாசிகளுடைய வேதனை, வலி, அவர்களுடைய விடுதலையை காத்திரமாக கொண்டு இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்விலே நீங்கள் பங்களிக்கின்ற அந்த ஊக்கம், அந்த கைதிகளுடைய விடுதலை செயற்பாடுகளுக்காக விடுதலையான எமது ஒரு சில முன்னாள் அரசியல் கைதிகளின் அனுசரணையோடு செயற்படுகின்ற குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஊடாக அந்த கைதிகளின் விடுதலைக்கு பலமாக உங்களது ஊக்கம் அவர்களை சென்றடையும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே உங்களோடு தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையிலே உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே நீங்கள் இதில் கலந்து கொள்வது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். நல்லது. அன்பான உறவுகளே, இந்த வேண்டுகோளை ஏற்று நீங்கள் சமூகம் தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மிக்க நன்றி சதீஷ் அவர்களே. நன்றி ராஜனண்ணா. எம் தமிழ் நேயர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மிக்க நன்றி. வணக்கம்.